You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்தி தேவைகளை சந்தித்து இக்கட்டு மத்தியில் இடர்கள் மத்தியில் மற்ற புற ஜாதிகளுக்கு மத்தியில் உயர்வை கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைங்க வெட்கப்படாத படிக்கு தேவன் செயல்பாட்டுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆகினால நம்முடைய துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிற அந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்காக நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநேகர் இதை பார்க்குறீங்க, அநேகருக்கு பயன்பாட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சிங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அநேக இடங்களில் ஊழியர்களை பார்க்கும்போது எங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நேற்று தினத்தில் பேசின வார்த்தை, இன்றைக்கி காலையில் பார்த்த வார்த்தை, 2 நாளைக்கு முன்பதாக பேசப்பட்ட வார்த்தை, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறீங்க, நேர்முகமாக பார்த்து சொல்கிறீங்க. அதனால் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தந்தருளி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக செயல்படுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். ஆண்டவருக்காக வாழுங்க. உலக காரியங்களை வெறுத்து கர்த்தருக்காக செயல்படும் போது தேவன் இன்னும் பல நீதியான காரியங்களை அற்புதமான செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவார். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க, மற்ற இரத்த உறவினருங்க, எங்கேயாவது வெளி தேசத்தில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட இருக்கிற ஆபத்தான சூழ்நிலையில் கடினமான நிலைமையில், ஐயோ இவ்வளோ தூரத்தில் இத்தனை மைல் அப்பாற்பட்டு நான் வந்து இங்கே குடும்பத்திற்காக என் பிழைப்பை நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி பயந்து வாழுகிறவங்களுக்கு இந்த வார்த்தைங்க காலையில் இந்த செய்திகள் ஒரு ஆறுதலும் சமாதானமாக இருக்கும். அதனால் இந்த கிரேஸ் டெலிவிஷனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ஸை புதுசாக வருவங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தினந்தோறும் வரும். காலை 7லேருந்து 7:10 வரலையுமா இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து களி கூறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் மேல் பகுதியை, இந்த பார்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மேல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையை வச்சிருக்கிறார். அநேக குடும்பங்களில் இன்றைக்கி சமாதானம் இல்லாதபடிக்கு, ஆறுதல் இல்லாதபடிக்கு, தெய்வமே இல்லாதபடிக்கு அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சிலரெல்லாம் அப்படியே சலிச்சுப்பாங்க. போங்க பிரதர், நாங்கள் எவ்வளோ கோயில் குளத்துக்கு போய் ஏறிட்டோம், காணிக்கை கொடுத்துட்டு இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம், வாரம் ஊழியக்காரங்களுக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, இதெல்லாம் சொல்லி இன்றைக்கி எந்த அற்புதமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, என் கணவர் இறந்துட்டாரு, என் பிள்ளைங்க எங்களை கவனிக்கிறதில்ல, அப்படிலாம் அவங்க நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸை அவங்க வாழ்க்கையில் அவங்க வாயினால் அறிக்கை எடுக்கிறத நாங்கள் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். ஆறுதல் இல்லாத, சமாதானம் இல்லாத, யாராவது வந்து எங்களை ஆற்றுவாங்களா, எங்களுக்கு சமாதானம் கொடுப்பாங்களான்னு சொல்லி இன்னைக்கு குடும்பத்தில் அப்படியே அவங்க இயங்கி கொண்டு இருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி போல் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், அன்பான ஊழியர்களுக்கு தெரியும், எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஊழியக்காரங்க போய் சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அவங்க நேரங்களை ஒதுக்கி அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு வராங்க. கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஏராளமாக இருக்குது. இன்னைக்கு காலை நேரத்தில் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி போல் ஏதாவது சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் பிரவேசிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இடரல், இடையூறு, பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படுதல் இல்லை, எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதில்ல, ஊதாரி தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீர்களானால் கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களை தேற்றுகிற தேவன். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 51:12 சொல்லப்படுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவச்சனமே,
எவ்வளோ உண்மையான ஒரு வார்த்தை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை. நானே உங்களுக்கு ஆறுதலின் தேவன், ஆறுதல் படுத்துகிறவர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது, ஈவன் ஐ எம் த கம்ஃபர்டர் டு யூ. நானே உங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி. இடிந்த குடும்பங்கள், சின்ன பண்ணமாயிருக்கிற குடும்பங்கள், சமாதானம் இல்லை, எப்போது குடும்பத்தில் எரிபுரியாக இருக்குது. பிள்ளைங்க நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் பெற்றோரிடத்தில் கொண்டு வந்து அந்த ஊதியத்தை கொடுக்கறதில்ல. இது நிமித்தமாக குடும்பத்தில் பிரச்சனைங்க, விரிசல்கள். இன்னும் திருமணமாயிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இன்னைக்கு அநேகர் குற்றம் சாட்டுகிறது என்னென்னா, பிரதர் எப்போ இந்த பெண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்தாலோ எங்களை மறந்துட்டான் எங்கள் பையன். இதை தான் குற்றம் சாட்டி அநேகர் இன்னைக்கு பிள்ளைங்களை அப்படியே இன்னைக்கு அவதூறு பரப்புகிறது. பிள்ளைங்களை நேசிக்காதபடிக்கு காணப்படுகிற ஒரு விரிசல்கள், சாத்தான் கொண்டு வந்திருக்கிற தலை விரித்து ஆடுகிற கர்ஜிக்கிற சிங்கத்தை போல குடும்பத்தில் பாயுகிறதான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட இருக்கிற நிலைமைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அன்பான விசுவாசி, நீ யாராக இருக்கட்டும், நீ எந்த சபைக்கான போ, எங்கேயாவது நீ ஆண்டவரை தேடுகிறதான ஒரு சூழ்நிலையாரு. ஆனால் கிறிஸ்துவை விட்டு நீ என்ன பண்ணாத, பின்வாங்காத. சூழ்நிலைகள் மாறுபட்டு இருக்கலாம், குடும்பத்தின் நிலைமைங்க, பிள்ளைகள் நிமித்தமாக வருகிற இடையூறுங்க, பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்கள் குழப்பம் அடைஞ்சிருக்கலாம். தேவன் இந்த கால நேரத்தில் ஊர்ஜிதமாக உன்னை பார்த்து சொல்லுகிறார், வெரி ரெஸ்பெக்டிவ் வேர்ட் த லார்ட் கிவ்ஸ் unto you. நானே ஆறுதல் கொடுக்கிறவர்னு சொல்லி, நானே ஆறுதல் செய்கிறவர்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஏசாயா 51 அதிகாரம் 12 வசனத்தின் முதல் பாகத்தின் ஆசீர்வாதம் இன்னைக்கு காலையில் உனக்கு நீ பெற்றுக்கொள். தேவனிடத்தில் விசுவாசமா ஏற்றுக்கொள். ஆண்டவர் என்னை குறித்து தான் சொல்றார். நான் தான் இன்னைக்கு தவிக்கிறேன், நான் தான் ஆறுதல் இல்லாம இருக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை குறித்து அங்கலாய்க்கிறேன், நான் தான் என் பிள்ளைங்களை குறித்து ஏங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இனி வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தாய்மாரே, தகப்பன்மாரே, ஆண்டவராகிய உன்னை பார்த்து சொல்லுறார், நானே ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி. ஆறுதல் தருகிற தேவன் அவர். உன் துக்கத்தில், உன் கலக்கத்தில், உன் போராட்டத்தில், நெருக்கத்தில் கர்த்தர் உனக்கு ஆறுதல் தருவார். சமாதானம் உனக்குள்ள காணப்படும், நிம்மதி உனக்குள்ள காணப்படும், குழப்பம் இருக்காது, வேதனை உண்டாக்குற சூழ்நிலை இருக்காது, சஞ்சலங்கள் தவிப்பு இருக்காது. தேவ சமூகம் உன்னை எல்லா விதத்தில் பாதுகாத்து நடத்தும். மகிமையான காரியங்களை கர்த்தர் செயல்படுத்துவார். ஏன் தெரியுமா? தேவன் உனக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். இஸ் a God of comfort. கர்த்தர் ஆறுதல் தருவார், சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். எல்லா சூழ்நிலை கர்த்தர் துணை இருப்பார். கர்த்தருடைய சமூகம் உன்னை பாதுகாக்கும், கர்த்தருடைய சமூகம் உன்னை நடத்தும். கர்த்தருடைய தீர்மானத்துக்குள்ள எப்போதும் உறுதியாயிருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரேப்பா இன்னைக்கு ஆறுதல் பெற்ற இந்த வசனத்தினூடாய் சமாதானத்தை பெற்ற இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பத்தில் பல சூழ்நிலை நிமித்தமாய் ஆண்டவரப்பா இடரல்கள், நெருக்கத்தின் நிமித்தமாய் ஆறுதல் எழுந்திருக்கிற, சமாதானத்தை எழுந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து நீர் நித்திய வாசியாக, ஆறுதலின் தேவனாய், சமாதானக்காரனராய், குடும்பத்தை கட்டுகிறவராய் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கை ஆண்டவரே பயணிக்க உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.